ராணா த்ரிஷா மீண்டும் காதல். தமிழ் தெலுங்குல சில வருடங்கள் முன்னாடி வரைக்கும் நம்பர் 1 நடிகையா இருந்தவங்க த்ரிஷா. பல புதுமுகங்களோட வரவால கடந்த சில வருடங்களா அவங்களுடைய மார்க்கெட்டும் கொஞ்சம் டல் அடிச்சது. அதனால திருமணம் செஞ்சுக்கிட்டு செட்டில் ஆயிடலான்னு நினைச்சாங்க. தொழிலதிபர் வருண் மணியனோட நிச்சயமும் நடந்து பின்னாடி கருத்து வேறுபாடால அது திருமணம் வரை போகாம நின்னு போயிடுச்சு. முன்னணி நடிகையா இருந்த போது த்ரிஷாவுக்கும் தெலுங்கு நடிகர் ராணாவுக்கும் இடையில காதல்னு தென்னிந்தியாவில உள்ள எல்லா மீடியாவிலயும் செய்தி வந்தது. ஆனா வழக்கம் போல 2 பேரும் நண்பர்கள்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா திரைப்பட விழாக்கள், திரையுலக விழாக்கள்னு அவங்க 2 பேரும் ஜோடியா வந்து போனாங்க. த்ரிஷாவோட நிச்சயம் நடந்த பின்னாடி அவங்கள பத்தின கிசுகிசுக்கும் வேலை இல்லாமல் போயிடுச்சு. திருமணம் நின்ன பிறகு மீண்டும் ராணா த்ரிஷா பத்தின காதல் செய்திகள் ரெக்க கட்டி பறக்க ஆரம்பிச்சுது. இருந்தாலும் ராணா பாகுபலி படத்துல ரொம்பவும் பிஸியா இருந்ததுனால அவரால் எந்த பட விழாவிலையும் கலந்துக்க முடியாத நிலையில இருந்தாரு. சமீபத்துல துபாயில நடந்த ஒரு விருது வழங்கும் விழாவில த்ரிஷாவும் ராணாவும் ஒன்னாவே விழாவுக்கு வந்ததாகவும் 2 பேரும் தனிமையில சந்திச்சு பேசினதாகவும் தகவல்கள் கசிஞ்சிருக்கு. தெலுங்கு திரையுலகில சமீப காலமா மீண்டும் இந்த பழைய புதிய ஜோடியை பத்தி தான் பேச்சு அதிகமா இருக்கான்.